சொன்னானா? டோட்டலா சொன்னானா? ஏய் சாலுமா, எதுக்கு இப்பவே காலைல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரத்துக்கு பின்னால வந்துக்கலாம்டா. காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிருமா? டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த. செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயா தம்பி? வந்து போடுறேன். நாளைக்கு போட்ட பிட்டு செருப்பு லெவலுக்கு வந்துட்டடா. நாளைக்கு வந்தா குலக்க சாக்கிடுவானே. என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்து யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு? அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம்? கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், புரியல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா, வேற வழியே இல்லையா? இதான் இந்த வழி இருக்கு. நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? நீதான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ்? அப்ப ஆபரேஷன்லாம் நீதான் பண்றியா? டெபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டன் மீ இந்த சிங்கார எம்பிபிஎஸ் எம்எஸ். எப்ப புரியுதா பல்சிமே? ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். எம்காம். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல டீப் லைட், டீப் லைட். ஆத்தாலே தெரியும். மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சூடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு? இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல முருகன் இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதான். ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரமாக பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது. அடிச்சு நீயே வரியா? பல்லு புடுங்க எவ்வளவு ஆகுறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். 50. அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தியேட்டர்? இந்த முகரக்கட்டைக்கு ஆபரேஷன் தியேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் எதுல போறதா பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்புறம் எப்படி தூக்குறது? இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைப்படுத்துங்க யாருங்க? அந்த டச்சு தான். டேய், கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? என்னமோ கூன்றான். என்னங்க எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தான். அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறத? போயிருவேன். வெக்கமா இல்ல? இங்க வந்து முறுக்கு புளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் இல்லங்க. எது நான் இல்லையா? ஏயா வால்யூமை கம்மி பண்ணி போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? மூஞ்சிய பார்த்தா தெரியுது காலையில எவ்வளவு பேலன்ஸ் எடுத்துருக்குன்னு. போயா நீ போயா. வர்றதை என்ன பண்ண சொல்ற? சாமன் சோறு போட்டா தடுக்க முடியும். பேசுற பேச்ச எங்கடா பேச முடியுது? பேச கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள்.
ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படிதான் சுலபமா கொள்றது. இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்திய திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட. நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். இப்ப மணி என்ன இருக்கும்? மணியா? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இருமா. மணி 12. காலையில் 9:10 வேலைக்கு வருவது. ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே. இன்னிலிருந்து அந்த பிள்ளை நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ண 1 மாசம் யா, என் கலருக்கு 1 வருஷம். 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். பொண்ணோட வாழ்க்கை. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா பொண்ணே போட்டுருக்கேன். போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குற? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க வருவேன்? ஆஹா, இவன் அவனே தாப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுது? அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. புரியாதா? கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுங்க. நல்லதா? ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? இதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவங்க கை கொடுக்காமடா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காலை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது, வந்துட்டு ஹவான்னு கை கொடுக்கறது. காலா கத்து கொடுத்தாங்க நாய். நம்ம ஒரு நாளைக்கு மேல கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்குற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்ட போயிருவா. போன பிறகு கொடுப்பாங்க. விளங்காத வயல. என்னடா அது? எல்லாம் உன்னதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா புல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தக்கூடாது. பெருமாளே அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா நல்லா இருக்கா? இருக்கு. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி. சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. என்ன மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின்.
என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? பாட்டு வந்து தர வந்த. மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படித்தான். சுலபமா கொள்றது. புரியுதா? बड़ा गरबा, डोसा गरबा, इडली गरबा. பாடா கற்பா தோசை கற்பா. ஓ பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம்? கல்யாணி பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற. போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், புரியல. ஹலோ हेलो பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது பூமிநாதன் போன் தானே? போன் அவருதாமா, டோன் என்னோடது. நீ யாருமா? கண் 3 வடைங்கிறீங்க, சரிவாரியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடைய வேற பிரிக்கப்படாதுங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு, ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு, நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா, போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ. அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க, சகதி எல்லி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா இங்க. எது நடந்தாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா அப்பா இருக்கு? என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா. பர்கர் இருக்கா? பர்கரா? பர்கர் இல்லையா, பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா இல்லைங்க. இல்ல. சிக்கன் கொக்கா? கொக்காவா? இல்ல, சைனீஸ் புட்டியாது இருக்கா? இல்லைங்க. இல்ல. டக்கிலோ? இல்லைங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல்? இல்லைங்க. இல்ல. கபாபா? கபாபா இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்போ என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க. ஹோட்டலா ஹோட்டல். சரி, இப்போ உன்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவெண்ட் செட்டா உனக்கு அடுக்கு போ. சரிண்ணே. தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன ஒண்ணு இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான். அது சரி, நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல. நெக்ஸ்ட் இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங். காரனுக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ அவுட். ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல, ஓ வேலை என்ன? அங்குடி ஊத்துறோம்ல, ஊத்து ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. டிக்கெட்டா கொண்டாங்க.
எங்க போனா டேய் என்னடா ஏன் முடி பிடிச்சாங்க மொட்டை எடுக்க போறியா எங்க போய் மலை பட்டை கை வேலு ஓ பழனி மலை முருகனா அவர் என்ன எவ்வளவு பெண்டா வாங்கிக்கிறாரு நேரம் நில்லு சரி ஓ பழனி மலை அடிவாரத்துல வடை சுட்டு விக்க போற வடை மட்டும் வடைக்கு அப்புறம் ஓ வடபுரம் முருகனா ஐயப்பா வாயிலாட்டியும் புரிய வச்சு போறா இவங்களோட மாரடிக்கிறது பெரிய வேலையாவில போச்சு எனக்கு இன்னும் என்னடா உள்ள வந்து பேலன்ஸ் காசு தரவே இல்ல அதெல்லாம் என்ன பேசுறியா sing in the right song in the right short side is for hey who are you man hey how are you man ஸ்ருதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டேன் மனசே சரியில்லடா வாடா போய் உடனே பாத்துட்டு வந்துருவோம் ஹலோ இது மிட் நைட் மேன் பேயிங் எ டூயட் பாடுற டைம் இப்ப போய் அதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்லீப் 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 காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன் யூ கிவ் மேன் why me சரி நம்ம சிம்மராஜுக்கு என்ன போட்டுருக்காங்கன்னு பாப்போம் பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும் என்னடே பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது என்னங்கடா கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க இங்க பாலே பொங்கல பாலா இருந்தா பொங்கும் பச்சை தண்ணி அப்படி பொங்கும் பணத்தை எப்ப தருவ பணத்தை எப்படா தருவ பணம் வரும்போது தருவோம் எப்ப வரும் தரும்போது வரும் இவன் சரிப்பட மாட்டாங்க லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா தாமதம் ஏன் போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான் அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா இது ரொம்ப தாமதம் இது எதுக்கு அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான் அப்ப கிட்னியே இல்லையா கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன் நக்கிட்டு போறீங்க ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான் கொஞ்சம் கை போடுங்க சார் எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 நாள் போலிச்சோம் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் வரணும் சமாளிச்சிடும் என்ன ராகத்துல பாட போற என்னையா என்ன ராகத்துல பாட போற இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன் பாடு பாடவா பாடு ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம் பெத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க போலீஸ்கார அக்கிச போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா நீங்களா ஒரு அப்பனா பேசாம இருக்க நீ பேசாமல் பேசாத நீ ஊர்ல போய் பாருங்க அவன் வயசுக்காரலாம் பெத்த அப்பனை மதிக்கிறான் நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை பிறந்தா கல்ல கொண்டு மண்ணை உடைச்சிருப்பேன் போய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க போய் வேடிக்கை பார்க்க பரியா பரியா சீக்கிரம் கிளம்புங்க ஏ பூங்கடி வாடிங்க பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா 2 பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம் ஐயோ புரியாம பேசாதீங்க அது கறி உப்பு இல்ல ஹரியப் அரியப்புன்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம் சீக்கிரம் வாடி சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிடுவா நீ இப்ப நான் சொல்றேன் நீ இந்த பக்கம் அரியப்பு தம்பி என்ன தம்பி சோகமா இருக்கீங்க இங்க பாருங்க வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா அப்புறம் என்னது என்னது சலங்க ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது நான் கேட்கல இல்ல என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட உள்ள ஒரு இருட்டு ஒரு லைட் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது ஒரு ஏசி கிடையாது கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது பேச்சு துடைக்க ஒரு ஆள் கிடையாது தவிச்ச வாய்க்கு தண்ணி ஒரு நாதி இல்ல சரி நம்மளா போய் குடிச்சு குறைவு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது